ஐயோ, எனக்கு மேடையில் பேசலாம் பழக்கம் இல்லை. மட்டன் குஸ்காவா. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு லாங்குவேஜிலேருந்து ஒவ்வொரு படத்தை பார்க்க போகிறோம். உங்களுக்கோசம் நான் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன படத்தை பார்க்க போகிறோன்னா, ஒரு மலையாள படத்தை பார்க்க போகிறோம். இதோட பேர் என்னதுன்னா ஆச்சே. ஃபகத் ஃபாசில், சாய் பல்லவி இருந்தாங்க. சரி, ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப பிடிக்குமே, சரி பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து சாய் பல்லவியோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சாய் பல்லவி எப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் பார்க்கலாம். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படம் தான். இது வந்து ஒரு விண்ணை தாண்டி ஒரு வாயா மாதிரி தான். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. ஒரு அவரோட சின்ன வயசு பையன் வந்து பெரிய பொண்ணை லவ் பண்ணுறான். ஒரு நார்மலாக ஒரு பையன் என்ன பண்ணுவான்னு அந்த மாதிரி கேரக்டர் தான். அதே மாதிரி இதில் வந்து அவங்க எப்படி சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை அந்த லவ்வில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அவன் நார்மலாக நம்மள மாதிரி ஒரு பையன் தான். உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அந்த மாதிரி ஒரு ஓகே அந்த மாதிரி ஒரு ஃபீலாக ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். நான் உன்னை விட 3 வயசு பெரியவன். Are you not a teenager? Not anymore. எனக்கு 20. இன்னும் சில மந்த்ஸ்ல 21 வந்துடும். Are you auntie? நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஒரு நிமிஷம். ட்ரங்கன் மாஸ்டர் வந்து நமக்கே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. இப்போ வந்து ஜாக்கி சான் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கேரக்டரே இல்லாத ஒரு ஹீரோனா அது வந்து ஜாக்கி சான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்தால் ஒரு சூப்பர் ஹீரோனா அது வந்து ஜாக்கி சானாக தான் இருப்பார். படத்தை எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். இப்போ அவருக்கு என்னதான் வயசானாலும் இது வந்து அவரோட யங் ஏஜில் நடித்த மாதிரி படமாக இருக்கும். ட்ரங்கன் மாஸ்டர்லேயே ஒரு 2 பார்ட் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பாட்டில் பியர் அடிச்சுட்டு ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு. 2 அடிக்கிறான். என்ன நடக்க போகுதோ? மட்டையிட மாட்டான்ல, அது குடிச்சா இன்னும் பலசாலே மாறிடுவாண்டி. சூப்பராக என்ன படத்தை பார்க்க போனோம்னா தும்பாட். இது வந்து ஒரு ஹிந்தி படம். உண்மையாலுமே இது வந்து ஒரு இந்தியன் படம்னு சொல்ல முடியாது. இதோட அந்த ஒரு விஷுவலு, ஆக்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படமாக இருக்கும். உண்மையாலுமே இதெல்லாம் நல்லா கொண்டாட வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு கதை என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவியோட புள்ள வந்து, தேவினா சாமியோட புள்ள வந்து அது சாமிகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இது தடங்கல்கள் என்னது தானியம். சாமிகிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தானியம் இது ரெண்டையுமே திருடலாம்னு சொல்லி பார்ப்பான். அவன் வந்து சாமிகிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை திருடிடுவான், ஆனால் தானியத்தை திருட முடியாது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சி சாமியோட வயிற்றுக்குள்ளேயே அவனை அடைச்சிருவாங்க. அங்கேருந்து ஹீரோ வந்து அவன்கிட்ட இருந்து அந்த செல்வத்தை திருடினானா இல்லையா, இல்லை கடைசியாக என்ன ஆச்சு, அவன் வந்து திருடுறவங்களாம் என்ன ஆவறாங்கிறது அந்த படத்தோட கதை. அவங்க சேர்க்கறது எல்லாமே கதை ஜி, நீங்களும் சொல்லினே இருக்கிறீங்க. தடுத்து நிறுத்துங்க. எனக்கு தெரியலையே, நான் வெள்ளந்தியா பேசின்னு இருக்கேன். ஹீரோ வந்து இது ஒரு நார்மலான ஆளா இருந்து ஒரு பணக்காரனா இருப்பான். அப்புறம் இருக்கும். இன்னும் யாருமே இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா சூப்பர் டீலக்ஸ் வந்து ஒரு தமிழ் படம். உங்களுக்கே தெரியும். இதை வந்து விஜய் சேதுபதி வந்து திருநங்கையாக நடிச்சிருப்பாரு. அது இல்லாமல் அந்த ஒரு 4 சின்ன பசங்க, இது வந்து ஒரு 4 கதை வரும். அந்த 4 சின்ன பசங்களோட கதை வரும். அதுக்கப்புறம் இது ஃபகத் ஃபாசில் அண்டு சமந்தாவோட கதை வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு போலீஸ்காரன் வருவான். இது தடங்கல்கள் மிஸ்கினோட கதை வரும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கதையாக இருந்தாலும் அதெல்லாம் எப்படி ஒன்று சேருது. உங்களுக்கு வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு பல்ப் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு படம்னா கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். தொட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு தொட்டுக்கவா, தொட்டுக்கிட்டா பத்திக்குமே, பத்திக்கிட்டா பத்தட்டுமே, 5 நம்ம என்ன படம் பார்க்கணும்னா ஜூக்கன் சேஞ்ச். இது வந்து யாரோட படம்னா, இது வந்து தடங்கல்கள் குயின்டின் டரண்டினோட படம். அவரோட படம்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அதே மாதிரி இதோட கதை என்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாலிவுட்டில் ஒரு கபாலி படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஹாலிவுட் கபாலி படம் மாதிரி தான். ஹீரோவோட பொண்டாட்டியை வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து அதை வந்து காப்பாற்ற போகிறான். இது வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அதாவது இன்னொரு கருப்பினத்தை அதில் வந்து அடிமையாக நடத்துவாங்க. அவர் எப்படி அதில் வந்து வெளியே வரான், எப்படி அந்த இதை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அரசியல் இருக்கும். அதே மாதிரி படமாகவும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும்.
என்ன படம் பார்க்க போறோம்னா தடங்கல்கள் நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஐ வாண்ட் ஈட் யுவர் பிரின்சஸ். இது வந்து ஒரு அனிமே படம். ஆனால் இது வந்து தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆனால் உண்மையுமே இது வந்து ஒரு எமோஷ்னலான படம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு எமோஷ்னல் ஜானர். இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. இதோட கதை வந்து என்னதுன்னா ஒரு நார்மலான ஒரு கதை தான். ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணு, 2 பேருமே ஒரு லவ் பண்ணுறாங்க மாதிரி தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நோய் இருக்கும். அது வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிடுவாங்க அந்த பொண்ணு செத்துருங்கிற மாதிரி. அவன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொண்ணு செத்துருன்னு சொல்லலாம் ஃபீல் பண்ண மாட்டான். ஆனால் அந்த பொண்ணு சாகும் போது உங்களுக்கு வந்து அவன் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு சேர்த்து ஒரு ஃபீல் வரும். பார்க்க போகிற படம் தான் ஓல்டு பாய். இந்த படம் வந்து நீங்கள் எப்போனாச்சும் ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து செத்தாகலான்னு தோணுது, இல்லை உங்களுக்கு லைஃபை பிடிக்கலன்னா அந்த மாதிரி டைமில் இந்த படத்தை பாரு. ஹீரோ வந்து பழி வாங்கறது இல்லை, வில்லன் வந்து அவனுக்கு ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பான். வில்லனுக்கு வந்து ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அதை வந்து வில்ல வந்து ஹீரோவை எப்படி பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு இந்த படம் தான் உங்கள் மண்டையில் ஓடிட்டு இருக்கும். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், இன்னும் நீங்கள் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.